அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும், அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய 4 பலம் பெறுகிறார். மிக வலுவாக மே 11ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியும் அடுத்த கட்ட நகர்வும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் 7.5 சனியில் ஜென்ம சனி முடிவடையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஜென்ம ராசியை விட்டு விலகி பாத சனியாக ராசியின் அதிபதியான சனியும் மார்ச் 29ஆம் தேதி முதல் அமர்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வளர்ச்சியையும் அதிரடியான வாய்ப்புகளையும் எந்தெந்த விஷயங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்று பார்த்தால், பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் அபரிவிதமாக செலுத்துவார். அந்த வகையில் பார்க்கும்போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் குரு பகவான் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது 5ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். எனவே அதீத நன்மை தரக்கூடிய 2 இடங்களில் மிக வலுவாக குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது, நகரக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையை பல்வேறு இடங்களில் செலுத்துகிறாருங்க. பொதுவாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படி குருவினுடைய சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் குருவின் சுப பார்வையால் பல நன்மைகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக உங்களை தேடி வரும். அந்த வகையில் பார்க்கும்போது 8, 10, 12 ஆகிய இடங்களை குரு பகவான் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். அஷ்டம பாதிப்புகள், தடைகள், தாமதங்கள் 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாக விலகுகிறது. ஏனென்றால் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த அஷ்டம பாதிப்புகள், தடைகள், தாமதங்கள் போன்றவை தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் முதன்மையாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியான முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடம் பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது சுப பார்வையில் விரயஸ்தானமாகிய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. விரயஸ்தானமாகிய 9ஆம் இடமும் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், வீண் விரயங்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். எனவே இந்த வேளையில் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களை மன மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல் நிறைந்த விஷயங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை
கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாக அதற்கான தீர்வு கிடைப்பதோடு நல்ல பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் ராசியின் அதிபதியான சனி, சுக்கிரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் இதுவரை எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செய்தாலும் சாதகமற்று அமைந்து வந்த பல விஷயங்களை இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக சிறப்பாக மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பை பலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக தாய் வழி உறவு முறைகளிலும் இருந்து வந்த மனஸ்தாபமும் மனசிக்கலும் இந்த தருணத்தில் முழுமையாக விலகி தாய் வழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக குரு பகவான் குடும்ப ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கற்பனையான பயம், கவலை போன்றவை முற்றிலும் நீங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சுக்கிரன், சனி, குரு என பெருவாரியான கிரகங்களின் கூட்டமைப்பு மிக சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக அடித்தளம் இடுகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திக்க முடியும். காரணமின்றி மறுக்கப்பட்ட சலுகைகள், தற்போது வேலை இழந்த சூழ்நிலை அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கலாம். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பணியில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் உச்ச வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே தொழில் ரீதியாக மத்திய மாநில அரசின் சலுகை உட்பட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. சக பங்குதாரர்களிடம் இருந்த பிரச்சனையும் முற்றிலுமாக விலகுங்க. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் தனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பழைய கடன்கள் அடைப்பதற்கான நல்ல வழி உண்டு. பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். மறைமுகமான பிரச்சனைகள் முற்றிலுமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் விலகுகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழும் அதிகரிக்கும். உங்களுடைய புதிய யூகங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் இதுவரை இருந்த பாதிப்புகள் முற்றிலும் விலகும். உயர்கல்வி சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும், விவசாய நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக
உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு